ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி விலாக். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, குட்டி பையனோட பர்த்டே விலாக் தான். ஸோ இது கூடவே பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாவோட பர்த்டே விலாக். ஆக்சுவலா வந்து விலாக்ன்றதோட ஒரு சில கிளிப்பிங் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா டிலீட் ஆயிடுச்சு. நவம்பர்ல எடுத்த வீடியோ அது. ஸோ இப்ப ஏப்ரல் பாப்பா குட்டி பையனோட பர்த்டே விலாக்கோட அட்டாச் பண்ணி போடுறேன் அத. ஆக்சுவலா வந்து நான் போத்தீஸ் சுத்தி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதா நாங்க வந்து போனோம். சரி ஓகே பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே வந்து ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு. பட் வந்து கலெக்ஷனும் பார்க்க முடியல, சுத்தியும் பார்க்க முடியல. எதனால பார்த்தீங்கன்னா, இங்கேயே வந்து பரமபதம் அந்த கேம்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்களா, எங்க வீட்டு குட்டி பசங்க சொல்லவே தேவையில்ல. நான் இவங்கள பார்க்கறதா, இல்ல நான் போயிட்டு ஷாப்பிங் பண்றதான்னு எனக்கு ஒரு 2 மைண்டாவே இருந்தது. அதுக்கப்புறம் என்னால ஷாப்பிங் பண்ண முடியல. பட் இருந்தாலும் ஒரு 2 ட்ரெஸ் பசங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன் நானு. பையன் சாப்பிட கூட விடல. விளையாடுறதுக்கு வா போலாம் அப்டின்னே சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் நாங்க என்ன பண்ணிட்டேன், சரி வெளிய வந்து நம்ம சாப்பிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு, பார்சல் சிலத வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் நான் வந்து குட்டி பையனுக்கும், பாப்பாவுக்கும் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு. ஸோ ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளயும் ஒரு வழி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அமர்க்களம் பண்ணிட்டான். எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஷாப்பிங்கோட ஏப்ரல் மந்த் முடிச்சுட்டு நம்ம வந்து நவம்பர் அகைன் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பாவோட பர்த்டே விலாக் தான். எனக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பாப்பா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுல விருப்பமே இல்ல. வீட்லயே இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். பட் மேடம் வந்து பசங்களுக்குலாம், ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அ கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம மார்னிங்கே என்ன பண்ணோம், வளையம்மன் கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு பாப்பா பேர்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா, பாப்பாவ எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல விட்டோம். ஸோ பாப்பாவ ஸ்கூலுக்கு போயிட்டு நாங்க வந்து பெரிய மாமியார் வீட்டுக்கு வந்தோம். அங்க வந்த பிறகு தான் தெரியுது, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த பசங்களும் வந்து ஸ்கூலுக்கே போகல. அட கடவுளே! இதனால தான் நம்ம வந்து பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது அப்படி யோசிச்சுட்டு வந்தோமான்னு தெரியல. இருந்தா ஜாலியா விளையாடிட்டு இருப்பா. ஸோ அகைன் நாங்க மறுபடியும் வந்து அவள வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு, அ எங்க அம்மா வீட்டுக்கு, எங்க மாமியார் வீட்டுக்கு, அப்புறம் பெரிய நாத்தனார் வீட்டுக்குலாம் போயிட்டு வந்துட்டோம். ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணேன் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ்லாம் குடுத்துட்டு வந்துட்டு, நெறைய கிளிப்பிங்லாம் வந்து டிலீட் பண்ணிட்டேன் தெரியாம. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு கிட் கிச்சன் செட்டும் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப்பும் வந்து வாங்கி குடுத்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஒரு சில கிளிப்பிங் மட்டும் தான் இருந்தது. அத தான் அட்டாச் பண்ணி போட்டுருக்கேன். ஸோ நவம்பர்ல எடுத்த வீடியோ வந்து இதோட வந்து எண்ட் ஆகுது. இது வந்து அன்னைக்கு பாப்பாவோட பர்த்டேக்கு கோயில்ல எடுத்த பிக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மந்த் குட்டி பையன் பர்த்டே விளாகுக்கு வந்துடலாம். இன்னைக்கு மார்னிங் எழுந்து எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, நாங்க எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம வீடியோ கன்டினியூவா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் தோஷம் பரிகார ஸ்தலம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாசத்துல வர செவ்வாய்க்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா, ஆடி திருவிழான்னே சொல்லலாம். ஸோ அவ்ளோ விசேஷமா இருக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும். ஆடி செவ்வாய்ல பார்த்தீங்கன்னா, ஆடி செவ்வாய்ன்னு இல்ல. அது மட்டும் இல்லாம சில விசேஷ டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, சரியான கிரவுடா இருக்கும். ஆக்சுவலா கோயில் வெளிய ஒரு கிரவுண்ட் இருக்கு. ஆக்சுவலா இடம் இருக்கு. அந்த இடத்த தாண்டி பேக் என்ட்ரன்ஸ்லருந்து லைன் நிக்கும். அவ்ளோ பெரிய ஒரு பிரபலமான கோயில் இது. எனக்கு கூட வந்து அந்த டெலிவரி பெயின்லாம் வந்து லாஸ்ட் 1 வீக் தான் இருக்கு. நான் நெனச்சேன் சிசேரியன் தான் ஆயிடும். ஸோ நார்மல் ஆவாது போல அப்படிலாம் இருக்கும்போது, நம்ம ஒரு கோயில் வேண்டிப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட கரெக்ட் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து, கரெக்ட்டா எனக்கு இடிடிடி டேட் முடியறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் பாப்பா வந்து கரெக்ட்டா செவ்வாய்க்கிழம தான் மார்னிங் பொறந்தாங்க. ஸோ அதுல வந்து கனெக்ட் ஆயிட்டு, அவர் பேரும் வந்து நான் சர்வேஸ்வரன் தான் வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு. ஏன்னா நார்மல் டெலிவரி ஆவாம போயிடுமோ! செகண்ட் டெலிவரி அப்டின்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலா ஆயிடுச்சு. நான் 11 முறை வந்து சுத்தி வேண்டிப்போம்ல அந்த டைம்லலாம். ஸோ அப்படி ஒரு எனக்கு ஸ்பெஷலான ஒரு கோயில் அது. ஸோ கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்கு, நாத்தனார் வீட்டுக்கு, அதுக்கப்புறம் பெரிய நாத்தனார் வீட்டுக்கும் வந்தோம் நாங்க. அப்புறம் பெரிய நாத்தனார் வீட்ல பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து கேக் கட் பண்ணாங்க. ஸோ கேக்லாம் கட் பண்ணிட்டு, அப்படியே வந்து நாங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு வர மாரி தான் பிளான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இன்னைக்கு கேக் வெட்டல. ஏன்னா வந்து நம்ம வந்து வீடு ஷிஃப்ட் பண்றதுனால வீடே பார்த்தீங்கன்னா, குப்பை கூளமா வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து நம்ம கேக் கட் பண்ணா நானு கூப்பிட முடியல வீட்டுக்கு யாரையும். ஸோ அந்த மாரி தான் ஒரு யோசனையா இருந்தது. இங்கருந்து நான் வீட்டுக்கு கிளம்பும்போதே 9:00 கிட்ட ஆயிடுச்சு. சரி எனக்கு இங்கருந்து கிளம்பும்போது தான் ஒரு யோசனை வந்தது. நம்ம அங்கேயும் கேக் வெட்டலாம். ஏன்னா நான் வந்து 6 மந்த் பிரெக்னன்ட்டா இருக்கும்போது தான் நான் அந்த வீட்டுக்கு வந்து வந்தோம். ரென்டட் ஹவுஸு. ஸோ அதுலருந்து நம்ம இப்ப வந்து பாப்பா 3 பர்த்டே வந்து ஃபினிஷ்ட் ஆயிட்டு நம்ம கேக் கட் பண்ணா ஒரு மெமரியா இருக்குமே அப்டின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி எங்க அக்காவையும், எங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியும் வந்து ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வாங்க அப்டின்னு சொல்லிட்டேன்.
இங்கருந்து போறதுக்கும் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அங்க போயிட்டு நாங்க கேக்லாம் வாங்கிட்டு தான் போனோம். நம்மளுக்கும் வந்து ஒரு மெமரியா இருக்கும். எல்லாரும் வந்து நெறைய செலிப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் டைம் லாஸ்ட்டா வந்து எல்லாம் வந்து ஜாலியா உட்காந்து செலிப்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு இன்னைக்கு டே வந்து இப்படிதான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம ரதி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.